வெல்கம் பேக் டு அவர் சேனல் மானக்கராசிட்டு சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோமன் டைப்பில் 5 மார்க்கில் வந்து கேட்கலாம். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 மார்க் 3 மார்க்லாம் ஒரு கிளாஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மினரல் உட்ஸ் கனிமம் மற்றும் தாது ஆகியவற்றுக்கு இடையான வேறுபாடுகள் யாவை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆட்டோ ரெடக்ஷன் சுய ஒடுக்கம் என்றால் என்ன. யூசஸ் பொறுத்த வரைக்கும் கிவ் த யூசஸ் ஆஃப் ஜிங்க் துத்தநாகத்தின் பயன்களை கூறுக. கிவ் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். எலிங்கம் டயக்ராம் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகளை எழுதுக. அடுத்து வாட் ஆர் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பியூர் மெட்டல் ஃப்ரம் உட்ஸ். தூய உலோகங்கள் அவைகளின் தாதுகளில் இருந்து பிரித்தெடுக்கும் பல்வேறு படிநிலைகள் யாவை. நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல் அண்ட் உட்ஸ். இது வந்து பார்த்தோன்னா 5 மார்க்கில் சில டைம் வந்து கேட்கலாம். அதாவது வாட் ஆர் த யூஸ் ஆஃப் போரிக் ஆசிட். நெக்ஸ்ட் வந்து கிவ் த யூஸ் ஆஃப் போராக்ஸ். போராக்ஸின் பயன்களை தருக. ஹவ் வில் யூ ஐடென்டிஃபை போரேட் ரேடியல். போரேட் உறுப்பை எவ்வாறு கண்டறிவாய். மென்ஷன் தி யூசஸ் ஆஃப் டைபோரான். டைபோரானின் பயன்களை குறிப்பிடுக. அடுத்து CO2 ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் ஜஸ்டிஃபை வித் இன் எக்ஸாம்பிள். ஒரு ஒடுக்கு திறன் எடுத்து நியாயப்படுத்துக. அது கீழே பார்த்தீங்கன்னா ஹவ் வில் யூ கன்வெர்ட் போரிக் ஆசிட் போரான் நைட்ரேட்டு. இது நல்லா பார்த்துக்கோங்க. போரிக் அமிலத்தை எவ்வாறு போரான் நைட்ரேட்டாக மாற்றுவாய், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வாட் ஆர் த ஹைபிரிடைசேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுவும் பார்த்துக்கோங்க. பின்வரும் சேர்மங்களில் காணப்படும் இனக்கலப்பை கண்டறிக. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த இன்டர் ஆலஜன் காம்பவுண்ட்ஸ் கிவ் த எக்ஸாம்பிள். ஆலஜன் இடைச்சேர்மங்கள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. ரைட் த ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் ஃபார். இதில் பாஸ்பாரிக் ஆசிடு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கியூரஸ் அமிலம், மார்ஷல் அமிலம், ஆர்த்தோ பாஸ்பரஸ் அமிலம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வாட் ஆர் த இன்சர்டேஷனல் காம்பவுண்ட்ஸ். இடைச்சொற்கள் சேர்மங்கள் என்றால் என்ன. அதே மாதிரி இடைநிலை தனிமங்கள் ஏன் அணைவு சேர்மங்களை உருவாக்கிறது, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ஜிங்க்லர் நோட்டா வினைவேக மாற்றி, நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து விச் இஸ் மோர் ஸ்டேபிள். Fe3+ Fe2+ அதிக நிலைப்புத்தன்மை உடையது ஏன். அதே மாதிரி சீரியத்தை காட்டிலும் யூரோப்பியம் அதிக நிலைப்புத்தன்மை உடையது ஏன், இது நல்லா பார்த்துக்கோங்க. கீழ்காணும் தனிமங்கள் நிலைப்புத்தன்மை காரணத்துடன் விளக்குக. அடுத்து ஒய் ஆர் த அயானிக் கிறிஸ்டல்ஸ் ஹார்ட் அண்டு. அயனிப்படிகங்கள் ஏன் கடினமாகவும் உடையும் தன்மையை பெற்றுள்ளது, வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபைன் யூனிட் செல். அலகு கூட்டினை வரையறுக்கவும், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் FCC யூனிட் செல். FCC அலகு கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கையினை கணக்கிடுக. அடுத்து பார்த்தோன்னா அலுமினியமானது கனசதுர நெருங்கிய பொதிந்த அமைப்பில் படிகமாகிறது. ரைட் த எக்ஸாம்பிள் ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். முதல் வகை வினைக்கான எடுத்துக்காட்டு தருக, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். வினைவேகம் மற்றும் வினைவேக மாறிலி ஆகியவற்றுக்கான 3 வேறுபாடுகளை எழுதுக. கிவ் த 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் 0 ஆர்டர் ரியாக்ஷன். பூஜ்ஜிய வகை வினைக்கான 2 எடுத்துக்காட்டு தருக. வாட் இஸ் ஏ ஓவரால் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். கீழ்காணும் வினையின் ஒட்டுமொத்த வினைகளை கண்டறிக. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா த ரேட் ஆஃப் கான்ஸ்டன்ட் இன் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஆஸ்வால்டோட டைல்யூஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ்வால்டு நீர்த்தல் விதியினை கூறுக. லூயி அமிலங்கள் மற்றும் காரங்கள் என்றால் என்ன. டிஃபைன் pH வரையறுக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் அர்னியஸ் கான்செப்ட். அர்னியஸ் கொள்கையின் வரம்புகள் யாவை. நெக்ஸ்ட் வந்து கால்குலேட் த pH ஆஃப் நைட்ரிக் ஆசிட், இது நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வாட் ஆர் மீன் பை பஃபர் ஆக்ஷன். தாங்கல் செயல்முறை மற்றும் அதன் வகைகள் யாவை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வலிமை குறைந்த மின்பகுளி, இது கம்பல்சரியில் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு கிளாஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கொஷின்ஸ் இதில் உங்களுக்கு வரும். கரைதிறன் பெருக்கத்திற்கான சமன்பாடு. அதே மாதிரி டிஃபைன் மோலார் கண்டக்டிவிட்டி. மோலார் கடத்துத்திறன் வரைகிற. அதே மாதிரி டிஃபைன் ஈக்குவலண்ட் கண்டக்டிவிட்டி, சமான கடத்துத்திறன் வரைகிற. கோல்ட்ரஷ் லா விதியினை கூறு. ஒய் டஸ் த கண்டக்டிவிட்டி ஆஃப் சொல்யூஷன் டிக்ரீஸ் இன் த டைல்யூஷன் இன்க்ரீஸ். நீர்த்தல் அதிகரிக்கும் போது கரைசலின் கடத்திறன் குறைகிறது ஏன். கிவ் த நேனசன் ஈக்குவேஷன். நேனசன் சமன்பாட்டு நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா ஒய் ஏசி கரண்ட் யூஸ்டு டு இன்டகிரேட்டட் டிசி கரண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கண்டக்டிவிட்டி மெஷர்மெண்ட். மின்பகுளி கடத்திறன் அளவிடுதலின் டிசி மின்னோட்டம் ஏசி. வாட் ஆர் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் வோல்டேஜ். சமநிலை மாறிலி மற்றும் மின்னழுத்தம் இடையே உள்ள தொடர்பு. ஸ்டேட் த பாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ். மின்னார் பகுத்தல் விதி பற்றி பாரடே விதியினை கூறுக. ரைட் த சப்போனிஃபிகேஷன் ரியாக்ஷன். சோப்பாகுதல் வினையினை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் த ஃபீனால் குளோரோபென்சின். டவ் ப்ராசஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குளோரோபென்சில் இருந்து ஃபீனாலை எவ்வாறு தயாரிப்பீர். அதே மாதிரி ஹவ் இஸ் ஏ டயாக்சின் ஃபார்ம்ட் இன் எத்திலீன். எத்திலீன் கிளைக்காலில் இருந்து டயாக்சின் எவ்வாறு உருவாகிறது, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நல்லா பார்த்துக்குவோம். ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் காட்டர் கூச் வினை.
குவாட்டர்மேன் குவிச் வினை, அதேமாதிரி ரோஸ்மண்ட் ரியாக்ஷன், ரோஸ்மண்ட் ஒடுக்க வினை. ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் த பென்சால்டிகைடு ஃப்ரம் டொலுவின், டொலுவினிலிருந்து பென்சால்டிகைடு, இந்த பென்சால்டிகைடு வந்து எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, இதை வந்து பார்த்தோன்னா நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் பெப்டைட் பாண்ட், பெப்டைடு பிணைப்பு பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. வாட் ஆர் த ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங், ஒடுக்கும் மற்றும் ஒடுக்கா சர்க்கரை என்பவன யாவை. அதே மாதிரி வாட் இஸ் த ஸ்வெட்டர் அயான், ரைட் த ஸ்வெட்டர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அனலின், ஸ்வெட்டர் அயனி என்றால் என்ன, அலனைனில் இருந்து எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகிறது. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் பெப்டைட் பாண்ட், பெப்டைட் பாண்ட் பற்றி சிறுகுறிப்பு வரைக, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கிவ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன், புரதங்களுடைய முதல்நிலை இரண்டாம் நிலை அமைப்பு வேறுபடுத்துக. டிஃபைன் என்சைம், நொதி வரையறு. அடுத்து பார்த்தோன்னா வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்என்ஏ ஃபவுண்ட் இன் செல், செல்லில் காணப்படும் ஆர்என்ஏவின் வகைகள். இந்த ஆர்ஆர்என்ஏனா டிஆர்என்ஏனா எம்ஆர்என்ஏனா எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம் த விட்டமின் டிஃபிஷியன்சி காசஸ், ரிக்கெட்ஸ், ஸ்கர்வி, பின்வரும் குறைபாட்டிற்கான நோய்கள், ரிக்கெட்ஸ், ஸ்கர்வி. வாட் ஆர் த ஆன்டி ஃபெர்டிலிட்டி ட்ரக், கருத்தடை மருந்துகள் என்றால் என்ன. ஹவு டு யூ ஆன்டிசெப்டிக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிஸ்இன்ஃபெக்டன்ட், புரைத்தடுப்பான் எவ்வாறு கிருமி நாசிடம் இருந்து வேறுபடுகின்றது. வாட் ஆர் த ஆன்டிபயோட்டிக்ஸ், எதிர் உயிரிகள் என்றால் என்ன. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ட்ரக்ஸ், ஹவ் ஆர் த கிளாசிஃபைடு, மருந்து பொருட்கள் என்றால் என்ன, இது எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வாட் ஆர் த ஃபேட் சாலிபிள் அண்ட் வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் எக்ஸாம்பிள், கொழுப்பில் கரையும் நீரில் கரையும் விட்டமின்கள் என்பன யாவை. வாட் ஆர் த ஃபைபர்ஸ் அண்ட் குளோபுலார் புரோட்டீன், இலை மற்றும் குளோபுலார் வடிவ புரதங்கள் யாவை. நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் புரோட்டீன், புரதங்களின் முக்கியத்துவத்தை பட்டியலிட. வாட் ஆர் த ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், உணவு பதன பொருட்கள் என்றால் என்ன. நெக்ஸ்ட் வாட் ஆர் த நார்கோட்டிக் அண்ட் நான் நார்கோட்டிக் ட்ரக்ஸ், கிவ் த எக்ஸாம்பிள், போதை தரும் போதை தர மருந்து பொருட்கள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே அதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. இதில் 2 மார்க் 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 இருக்கிறதுனாலும் இதிலேருந்து உங்களுக்கு ரோமன் டைப்பில் 5 மார்க் கொஷின் மேக் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ரிவிஷனுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 லெசன், அதே மாதிரி 5th 6th நல்லா பார்த்துக்கோங்க. அதிலிருந்து தான் கொஷின்ஸ் அதிகமாக வந்து எடுப்பாங்க. ஆல்ரெடி 2 மார்க்கு 3 மார்க்கு என்னென்ன கம்பல்சரி வந்து பார்க்கணுன்னு சொல்லி பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப்பும் வந்து பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி மெயினாக இந்த கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கேட்பாங்க. ஸோ வீடியோ இம்பார்ட்டன்ட் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.